ரசாத்தி, 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 எங்க போயிருப்பா? காலையில சர்ப்ரைஸா கிஃப்ட் தரலான்னு பார்த்தா ஆளையே காணோம். ரசாத்தி, கதவு திறந்திருக்க. ரசாத்தி, என்னவ எங்கேயும் காணோம், எங்க போயிருப்பா? ஏய், எப்படி மாமா? நல்லா பயந்துட்டீங்களா? நான் பயம் காட்டினேனா? ஏய், இதுக்கு நீ பிளான் பண்ணி தனியாலாம் பயம் காட்ட வேணாம். சும்மா வந்து நின்னாலே போதும். போங்க மாமா, நல்லா பயந்துட்டீங்க. மாமா, என்ன எதுக்கு தேடிட்டு இருந்தீங்க? ஓ, அதுவா? நீ கபடி போட்டுல வைஷ்ணவி ஜெயிச்சல்ல, அதுக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு முன்னாடி நீ சர்ப்ரைஸ் கொடுத்துட்ட. சரி சரி, இனிமே நான் பயம் காட்ட மாட்டேன். என்ன சர்ப்ரைஸ் மாமா? அதுக்கு நீ முதல்ல உன் கண்ணை மூடு. எதுக்கு மாமா? கண்ணை மூட சொல்றேன். கண்ணை மூடிட்டியா? வா, பாத்து பாத்து, இப்படி வா. அப்படின்னு இல்ல, கண்ணை மூடியாரு. மாமா நமக்கு மொத்தம் கொடுக்க போறாரு போல. மாமா சீக்கிரம் கொடுங்க மாமா. இரு இரு வரேன். கை நீட்டு, கைய நீட்டு. இப்ப கண்ண தர. என்ன மாமா இது? தொடர்ந்து பாரு. மாமா, குட்டியா குண்டா இந்த குழந்தை பொம்மை ரொம்ப அழகா இருக்கு மாமா. இதுதான் குட்டி ராசாத்தி. குட்டி ராசாத்தியா? ஆமா, உன்ன மாதிரியே இருக்குல்ல. பாரு எவ்வளவு அழகா இருக்கு, கொழு கொழுன்னு. என்ன குட்டி ராசாத்தி, அழகா இருக்கீங்களா? சாப்பாடு சாப்பிடுறீங்களா? மாமா போங்க மாமா. எங்க பாருங்க குட்டி ராசாத்தி. குட்டி ராசாத்தியை கொஞ்சனா பெரிய ராசாத்திக்கு வெக்கம் வருது. மாமா போதும் மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. மாமா, இந்த குண்டு பொம்மையை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? இங்க பாரு எவ்வளவு அழகா இருக்கு, நல்லா தானே இருக்கு. குழந்தைனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பொம்மை மாதிரி குண்டா கொழு கொழுன்னு அமுல் பேபி கணக்கா ஒரு குழந்தை இருந்தா யாருக்கு தான் பிடிக்காது? குழந்தை மட்டும் குண்டா கொழு கொழுன்னு வேணும், ஆனா பொண்டாட்டி மட்டும் ஒல்லியா வேணும்ல. சின்ன ராசாத்தி, திடீர்னு இப்படி கேட்டுட்ட. விடுங்க மாமா, சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். சரி சரி, நான் கீழே போறேன். இருங்க மாமா, நானும் வரேன். வாமா ராசாத்தி. அதை நான் வாங்கி தரேன்.
ரசாதி, இது நல்ல சான்ஸ். உனக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்க. ஆமா ராசாத்தி, நீ இப்ப என்ன கேட்டாலும் மாமா வாங்கி தருவாரு. அண்ணி ஏதாவது பெருசா கேளுங்க. ஏய் கேளு ராசாத்தி. இந்த குண்டச்சி கபடியில ஜெயிச்சாலும் ஜெயிச்சா இவங்க அலப்புற தாங்க முடியல. இல்ல மாமா, எனக்கு எந்த பரிசும் வேண்டாம். ராசாத்தி, அப்படியெல்லாம் சொல்லாத, ஏதாவது கேளு. ம். ஏய் ஆமா ராசாத்தி கேளு. நீ என்கிட்ட தானம்மா கேக்குற? என்ன வேணுமோ கேளு. எதுக்கு தயங்குற? எனக்கு போட்டியில ஜெயிச்சதே மன நிறைவா இருக்கு மாமா. எனக்கு எதுவும் வேண்டாம். ராசாத்தி, என்ன ராசாத்தி இது? முதல்ல ஜெயிச்சிருக்க, பரிசு தரணும்னு பாரி சொல்லிட்டான், அத போய் வேணான்னு சொல்ற? என்ன மன்னிச்சிருங்க மாமா. எனக்கு என்ன கேக்குறதுனே தெரியல. எதுவும் கேட்கணும்னு தோணல. எனக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா நான் யோசிச்சு சொல்றேன். சரி ராசாத்தி, உனக்கு எப்போ என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, நான் உனக்கு வாங்கி தரேன். என்ன தம்பி இப்படி ஒரு புது பழக்கம்? ஒருத்தி எது பண்ணாலும் எதிர்த்துட்டு வந்துடுவா. அண்ணி, என்ன நீ சொல்றீங்க? எனக்கு புரியல. நீங்க எல்லாத்தையும் ஒரு சைடா பார்த்தா உங்களுக்கு எப்படி புரியும்? இந்த வீட்ல என்ன பண்ணாலும் ராசாத்திய மட்டும் தூக்கி வச்சு பேசுறீங்க. இந்த வீட்ல இன்னொரு மருமகளும் இருக்கா, அதுவும் மூத்த மருமக. இதைத்தான் நான் இவ்வளவு நேரமா எதிர்பார்த்தேன். இப்பதான் இந்த மரகதம் சரியா பேசுறான். அவளும் தான் கபடி போட்டியில இருக்கா, ராசாத்தி மட்டும் இல்ல. போட்டியே நடக்கல, அதுக்குள்ள வெற்றி விழா வேற. அவ ஜெயிச்சா மட்டும் என்ன கேட்டாலும் தரேன்னு சொல்றீங்க. இப்ப கண்மணியும் தான் போட்டியில இருக்கா. அவ ஜெயிச்சா அவளை யாருமே இந்த வீட்ல கண்டுக்கிறது இல்ல. இதே இனிய கூட இருக்கிற மாதிரி கண்மணிக்கும் குமரன் கூட இருந்திருந்தா என் கண்மணி அந்த வைஷ்ணவிய தூக்கி போட்டு பந்தாடி இருப்பா. சுத்தம். அதுக்காக அடுத்து நடக்க போற போட்டியில கண்மணி தோத்துற மாட்டா, கண்மணி தான் ஜெயிப்பா. அண்ணி, கண்மணி ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம்தான். அப்புறம் கண்மணி ஏதோ போட்டியில இல்லாத மாதிரி ராசாத்தி தான் ஜெயிப்பா, அவளுக்கு தான் பரிசுன்னு அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. அண்ணி, இவன்னா பரிசு தானே. கண்மணி ஜெயிச்சான்னா பரிசு பணத்தோட கூட 2 லட்சம் நான் பரிசா கொடுக்கறேன், போதுமா? என்ன மரகதம், இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு 2 லட்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த அளவுக்குலாம் ஒண்ணுமே நடக்காது. அம்மா, அப்போ ஏன் மருமக தோத்துருவான்னு சொல்றியா? ஓ, கண்மணி ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இன்னும் இருக்கா? நான் பார்க்கணும்னு நினைச்ச சித்தரை கூட பார்க்க விடாம பண்ணிட்டியேடி. இதுக்குதான் பூ கட்டுறேன்னு லேட் பண்ணியா? ரொம்ப நல்ல எண்ணம்டி உனக்கு.
அக்கா, அவ அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல. நீங்களா வீணா அவ மேல பழி போடாதீங்க. யாரு பழி போடுறா? நானா போடுறேன்? எல்லாரும் போக போறோன்னு தெரியும்ல, அப்புறம் வேணும்னே லேட் பண்ணிட்டு நம்மள போக விடாம பண்றாளே. இவளை என்னன்னு சொல்றது? ஏன்னா அவளுக்கு நான் சந்தோஷமா இருந்துட கூடாது. வேண்டாம், நான் யாரையும் பார்க்க போகல. அண்ணே நில்லுங்க. என்ன இது, கிளம்பிட்ட அப்புறம் வேணான்னு சொல்லிட்டு போறீங்க? இங்க பாருங்க தம்பி, நல்ல நேரத்துல அவரை போய் பார்க்கணும். இங்கேயே ஆள் அழுக்கு காத்துக்கிட்டு இருந்தா அவரை போய் பார்க்கும்போது ராகு காலம் வந்துரும். இத நான் சொன்னா யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அப்பா, நீங்க எல்லாரும் போங்க. நான் இருந்து ராசாத்தியை கூட்டிட்டு வரேன். இல்ல மாமா, நீங்களும் கிளம்புங்க. எனக்கு இன்னைக்கு அவரை பார்க்க கொடுத்து வைக்கல. ஏய், என்ன ராசாத்தி? மாமா, ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. பேசிட்டு நேரத்தை வீணடிக்காதீங்க. நீங்க எல்லாரும் போய் பார்த்துட்டு வாங்க. அதான் அவளே சொல்லிட்டால. வாங்க சீக்கிரம் போவோம். சரிமா ராசாத்தி, அடுத்த தடவை அவர் பார்க்க நான் உன்னை கூட்டு போறேன். பரவாயில்ல மாமா, நீங்க கிளம்புங்க. டைம் ஆயிடுச்சு. ராசாத்தி, நீ கவலைப்படாத. நீ வரலனாலும் உன் மனசுக்கு சித்தரோட ஆசி இங்க இருந்தே கிடைக்கும். சரிங்க அத்தை, நீங்க போயிட்டு வாங்க. ம். சரி கிளம்புங்க, போலாம். வா தம்பி. கண்மணி, இத புடி. ம். ராசாத்தி, கவலைப்படாத. என்ன, உனக்கும் சேர்த்து நான் வேண்டிக்கிட்டு வரேன். ம்? என்ன ராசாத்தி, வருத்தப்படுறியா? இல்ல கண்மணி, நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு தான் பார்க்க கொடுத்து வைக்கல. சரி, நீ வீட்டை பாத்துக்க, நாங்க போயிட்டு வந்துடும். ம். இன்னும் 2 மாசத்துல உன் பையனோட நோய் பூரணமா குணமாயிடும். தினமும் நான் சொன்ன மாதிரி குளிச்சு முடிச்சு அதிகாலையில சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லு. புரியுதா? புரியுது சாமி. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க சாமி. போயிட்டு வாங்க. சரிங்க சாமி. முன்னாடி வந்து உட்காருங்க. அந்த மாலையை கொடுமா. தான சாமி. சாமி, நீங்க எங்க பக்கத்து ஊருக்கு வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. எங்க வீட்ல பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா நடந்துட்டு இருக்கு. தெரியும். அது எல்லாம் சூரியனை கண்ட பனி போல சீக்கிரம் விலகிடும். கவலைப்படாதீங்க. நாமும் ஒண்ணு நினைச்சா அந்த தெய்வம் ஒண்ணு நினைக்கும். என்ன சாமி சொல்றீங்க? உன் தலைமையில தான் எல்லாமே நடக்கணும். வேற யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாது. உன் மாமியாக்காரி நீ எது செஞ்சாலும் உனக்கு ஒத்து வர மாட்டா. அதனால
அவளை நீ ஒழிச்சு கட்டணும். அவ உயிரா நினைச்சு தினமும் வணங்குற அந்த அம்மன் சிலைய இல்லாம பண்ணணும். அந்த சிலை தான் அவங்களோட குல தெய்வம். அதுக்கு பூஜை பண்ண பண்ண அது சக்தியால அவங்க குடும்பத்தோட அதிகாரம் ஓங்கிக்கிட்டே இருக்கும். இங்க பாரு, அந்த சிலை இந்த வீட்ல இருக்கக்கூடாது. அது இருந்தா ஒன்னால இந்த வீட்ல ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது. நீ முதல் வேலையா அந்த சிலை இல்லாம பண்ணிடு. அதுக்கப்புறம் எல்லாரும் உன் காலடியில தாம்மா. மொத்த அதிகாரமும் உன் கைக்கு வந்துரும். ஆனா அந்த அம்மன் சிலை இருக்கிற வரைக்கும் உன்னால எதுவும் செய்ய முடியாது. முதல் வேலையா அந்த அம்மன் சிலைய எங்கேயாவது கொண்டு போய் போட்டுரு. நான் சொல்றது புரிஞ்சுதா? பார்த்து பக்குவமா நடந்துக்க. என்ன? சரிங்க பாட்டி. முதல் வேலையா அந்த அம்மன் சிலைய எங்கேயாவது கொண்டு போய் போட்டுரு. இங்க பாரு, நீ ஒண்ணு வாங்குனா ரெண்டா திருப்பி கொடுக்கணும். அதுதான் நம்ம வம்சத்து வழக்கம். நீதான் இந்த வீட்டு எஜமானியா இருக்கணும். இனிமே இந்த வீட்டோட ராஜ்யம் இந்த மரகதம் கையில. என்ன இது? நம்ம இவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்கோம், இவ பாட்டுக்கு தானா சிரிச்சிட்டு இருக்கா. என்ன லூஸ் ஆயிட்டாலோ? எனக்குன்னு தனியா ஆசா பாசம்னு இருக்க கூடாதா? ஆளாளுக்கு என்ன போட்டு இப்படி படுத்துறீங்க?
ஏய் மங்க, என்னடி வாய் ரொம்ப நீளுது? உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்தது தப்பா போச்சு. உன்கிட்ட மாமியார் மாதிரி நடக்காம விட்டது ஏன் தப்புதான்? ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டா உனக்கு இவ்ளோ கோவம் வருதா? மங்க, என்ன பழக்கம் இது? கை நீட்டுறது. பின்ன என்னங்க, நமக்கும் பேரும் பேத்திய பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? வெளியே போகும்போதும் வரும்போதும் பாக்குறவங்க எல்லாம் மருமக எத்தனை மாசம், என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. என்னால அவங்க கிட்ட எல்லாம் பதில் சொல்ல முடியல. சரி, ஏதோ பூஜை கீஜை பண்ணி இவ வயித்துல புழு பூச்சி தங்கும்னு ஆசையோட இருந்தா அதையும் பண்ண முடியாது, விருப்பம் இல்லைன்னு எவ்வளவு திமிரா பேசுறா பாருங்க. அப்ப எனக்கு கோவம் வருமா வராதா? இவ என்னடானா அசால்ட்டா விருப்பம் இல்லைன்னு சொல்றா. அவ கொஞ்சம் பொறுமையா சொல்லலாம்ல, அவ கேட்க மாட்டாளா? உனக்கு தெரியாத ராசாத்திய பத்தி? அவ குழந்தை மாதிரி, நாம தான் சொல்லி அவளுக்கு புரிய வைக்கணும். என்ன மங்கை, வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படிதான் கை நீட்டி அடிப்பாங்களா? பாவம் அவ. மாமியாரா இருந்தாலும் நீ இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த கூடாது. என்ன அத்தை கிடைக்கிற பக்கம்ல கோல் போடுறாங்க? இதே நான் அவளை அடிச்சிருந்தா நீ என்ன பேச்சு பேசுவ? பாத்தியா இப்ப அவ பண்றத பார்த்து உனக்கே கோபம் வந்து அவளை கை நீட்டி அடிச்சிட்ட. இதே நீ அடிச்சது அவ வீட்டு ஆளுங்களுக்கு தெரிஞ்சா உன்னை என்ன பண்ணுவாங்க? உனக்கு பொம்பளை புள்ள இல்ல, அதான் அந்த வலி புரியாம வீட்டுக்கு வந்த மருமகளை கை நீட்டி அடிக்கிற அப்படின்னு உன்னை நல்லா கூட தெரியல. போய் அவகிட்ட ஆறுதலா கொஞ்சம் பேசு. அக்கா, இதான் சான்ஸ்னு நீங்க ரொம்ப பேசாதீங்க. இது எனக்கும் என் மருமகளுக்கும் நடக்கிற பிரச்சனை. இத நான் பாத்துக்கிறேன். பாத்தீங்களா தம்பி எப்படி பிரிச்சு பேசுறான்னு? மங்க, சின்ன பிரச்சனைய ஊதி பெருசாக்கிறாத. என்னங்க, சாப்பிட்டு போங்க. நீ இப்படி நடந்துக்குன்னு நான் எதிர்பார்க்கல. மங்க,